நேயர்கள் இணைந்திருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி. அன்புக்கிணை நேயர்கள் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி மக்களுடன் மருதநெல்லி. நேயர்களே, இன்றைய மக்களுடன் மருதநெல்லி நிகழ்ச்சியில் உலக மனநல தினத்தை முன்னிட்டு நம்மோடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார் பென்னாகரம் அரசு தலைமை மருத்துவமனையினுடைய மனநல மருத்துவர் டாக்டர் ஆர் கற்பகம் அவர்கள். அவரோடு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக மனநலம் சார்ந்து உடல் நலம் எப்படி முக்கியமோ அதே போன்று மனநலமும் முக்கியம். உடலுக்கு உடல் பயிற்சியை செய்கின்றோம், ஆனால் மனதிற்குண்டான பயிற்சியை நாம் செய்கிறோமா, அல்லது எப்படி நாம் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் பேச இருக்கின்றோம். நம்மோடு சிறப்பு விருந்தினர் மருத்துவர் ஆர் கற்பகம் அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மனநல தினத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மனநல மருத்துவரை இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என்ன செய்யணும், அதை பற்றி தொடங்குங்களேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் உலக மனநல தினம் கொண்டாடப்படுகிறது. அது இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம மனநலத்தில் நம்ம எவ்வளோ அக்கறையாக இருக்கணுங்கிறதையும் இது வலியுறுத்துது. என்ன கேட்டால் மனநலம் கூட சமூக நலமும் இன்னைக்கு கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதனால உடல் நலம், மனநலம், சமூக நலம் மூணும் நல்லா இருந்தால் ஒரு மனிதன் மிகவும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரி நேயர்கள், நீங்களும் கூட இந்த மனநலம் குறித்தான உங்கள் சந்தேகங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 04342 என்ற முன்னிணைப்போடு 280-896 மற்றும் ஒரு எண் 290-896 அப்படின்ற எண்களை தொடர்பு கொண்டு பேசலாம். மேடம், இப்போ மனநலம் அப்படின்னா என்னங்க? ஒரு மனசு ஆரோக்கியமாக இருக்கிற மனிதன் எப்படி இருப்பான், எப்படி செயல்படுவான்? இப்போ உடல் நலம்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு கண்ணில் பிரச்சனைனா கண் டாக்டரை பார்க்கணும், இல்லை ஒரு காதில் பிரச்சனைனா காது டாக்டரை பார்க்கணுன்னு. ஆனால் மனநலம்ங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குது. அப்படின்னா சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தவங்க இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட எண்ணங்களும் உணர்வுகளும் செயலும் இது மூணும் ஒரு சேர இருந்தால் அவங்க நல்ல மனநிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொரு முறை சொல்லுங்கள், அந்த மூணையும் வரிசைப்படுத்துங்களேன். அதாவது நம்மளோட ஒரு 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 ஃபங்க்ஷன்னா, ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்னா நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம எண்ணமும் பாசிட்டிவாக இருக்கணும், நாம் அங்கே சந்தோஷமாக கலந்துக்கணும், இந்த ஈடுபாடோட இருக்கணும். அதுதான் எண்ணம், அதாவது உணர்வுகள், செயல், இந்த மூணும் சேர்ந்தது தான் மனசு. இதுக்கு உருவம்லாம் கிடையாது. சொல்ல போனா நம்மளோட பிரெயினோட ஃபங்க்ஷன் தான். சில பேர் பார்த்தீங்கன்னா வேண்டா வெறுப்பா உட்காந்துருப்பாங்க. இல்ல அங்க இருப்பாங்க, அதுல கலந்துக்க கூடிய மனசு அவங்களுக்கு இருக்குது. அப்படின்னா என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு யோசனையில ஏதோ ஒரு துக்கத்துல இருக்கலாம். அப்போ அவங்க அந்த சூழ்நிலையில இருந்து வித்தியாசமா இருக்காங்க. இல்ல ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் மட்டும் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க கவனிக்க வேண்டியவங்க. அது சிந்தனை, எண்ணம், செயல் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். சிந்தனை, உணர்வு, நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கணும். சரி, நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க. வருக. வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் சிதனையா. வணக்கம். நம்ம மருதநெல்லி பண்பலைக்கு காலை வணக்கம். நம்மளோட அவங்க பேர் என்னங்க? மருத்துவர் கற்பகம் டாக்டர். கற்பகம் டாக்டர் அவர்களுக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். வணக்கங்க. இது நம்ம இந்த மனநிலை எப்படி வருதுன்னு நான் ஒரு சின்ன கருத்து சொல்லிடுறேன், உங்களுக்கு கேட்டுக்கோங்க. நைட்ல நம்ம நல்ல மனசார தூங்கணும், நல்லா உடம்புல ரொம்ப தூங்கணும். மைண்ட் அது போட்டு குழப்ப கூடாது. இப்ப நானே கூட பண்பலையில் பாட்டு கேட்கறதுக்கு கரெக்டா ஒரு 8 மணி நேரம் ஒரு மனிதன் தூங்குறது ஒரு 2-3 மணி நேரம் தூங்கணும். என்ன ஆகாது நம்ம மனநிலைய? அந்த மூளையாகப்பட்டது, அந்த மூளைக்கு நம்ம ரிலயன்ஸ் கொடுக்கணும். அது கொடுத்தாதான் மட்டும்தான் சார் அமைதியா இருக்கும். அந்த மூளையாகப்பட்டது என்ன பட்ட 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 பட நமக்கு அப்படி பிச்சு மண்டி பிச்சுக்கிற மாதிரி தோணும். ஒன்னு நினைச்சுக்கினாக்கா. சரி, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்களேன் மேடம். இல்ல சார், நாங்க இருக்கிறத நான் சொல்லிடுறேன் சார். சந்தேகத்தை கேக்குறேன். அதாவது இரவில் நல்ல நன்றாக தூங்கறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், எப்படி இருக்கலாம்ன்றத மட்டும் கொஞ்சம் தெளிவா சொன்னா எனக்கு அனைத்து நேரங்களும் இந்த தூக்கம் இரவில் தூக்கம் கெடாது இருக்கிறதுக்கு நல்லது. எப்படி என்ன செய்யணும் எனக்கு காட்டி சார். புரியுதுங்க, எல்லாருக்குமே தான். நீங்க எப்பவுமே பொதுவா தான் கேட்பீங்க. இந்த பண்பலை கேக்குற சார், சிவா சார் கிட்ட போயிட்டு மாத்திரை எடுத்தான். எப்படி ஏங்கண்டா அவர் வெளிப்படையா அவர் என்ன கேட்டது நான் சொல்லல, வெளிப்படையா உள்ளதே சொல்லல அவர்கிட்ட. ஐயா தூக்கம் வர மாட்டேங்குது சொல்லுங்க, இப்ப என்ன பிரச்சனை சொல்லணும். நான் பண்பலை கேக்குறேன் சொல்லல.
பண்பலை சார் உட்காந்தா மணி 10 மணி 11 மணி வரைக்கும் தூக்கம் வராது. சரி. இதுல அதுல கேட்டு வெளியே திரும்ப 4 மணிக்கு விவேக் பாரத கேட்போம். பாருங்க. அப்படி ஆனதுனால என்ன பண்றது? இதுலயே தூக்கம் கெட்டு போயிருது உங்களுக்கு. ஆமா, இதை தவிக்கணும். அப்படி ஆனதுனால இப்ப எல்லாமே தவிர்த்துட்டு 10 மணி நம்ம மருதநெல்லி பண்பலை கேட்டு இப்ப முடிஞ்சிட்டா அந்த தூக்கம் அன்றாட நல்ல தூக்கம் தூங்க நம்ம உடம்பு நல்லா ரிலாக்ஸா இருக்குது. அந்த மனநிலையே வராது சார், யாருக்கும் வராது. அந்த மாதிரி நம்ம தூக்கத்தை நல்ல தூங்க மனநிலை வராது. ரைட். உங்க சந்தேகத்தை மேடம் இப்ப ரேடியோல சொல்லுவாங்க, கேட்கலாம். நன்றி மேடம். அவர் கேட்டது ஒரு பொதுவான கேள்விதான். தூக்கம் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு அடிப்படையாக தேவைப்படுது. அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறது? தூங்கணும்னு தான் நினைக்கிறோம், எல்லாருமே நல்லா தூங்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அப்போ தான் எதை நினைக்கக்கூடாது, எது தேவையில்லாத இப்படி பிரச்சனையை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது சுற்றி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அது அப்படியே கடந்து போய் தூக்குனா தான் உண்டு. சொல்லுங்கள். தூக்கங்கிறது அது ஒரு பெரிய டாபிக்கு. என்னென்னா நிறைய டைம் நம்ம மனசு நிறைய யோசிக்கிறது. அதுக்கு காரணம் செய்ய முடியாததை செய்யணும்னு நினைக்கிறது. அதாவது நமக்கு தெரியும் நம்மளோட எல்லை இவ்வளவுதான்னு, ஆனா அதையும் மீறி நம்ம மனசு அது சீக்கிரம் முடிஞ்சிடணும், இல்ல ஏன் நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் நிறைய டைம் இருக்கும். இன்னொன்னு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனு, அதிகப்படியான எதிர்பார்ப்பு. இன்னொன்னு இப்ப இருக்கிற குழந்தைகள் கிட்ட எதையும் வேகமா செய்யணும். அது கால, அதாவது தெரியும் நல்லாவே அதுக்கு டைம் எடுக்கும்னு, இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிடணுங்கிறது, அதுக்காக ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுறது. இன்னொன்னு தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஃபிக்ஸட் டைம்ல டெய்லி தூங்குற பழக்கத்தை வச்சுக்கணும். அந்த கொஞ்ச நேரம் தூங்கினாலும் நல்ல ஆழ்ந்த உறக்கமா இருக்கிறது நல்லது. நம்ம இவ்வளவு நேரம் தான் தூங்கணும் அப்படிங்கிற கவலையெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தூக்கம் வரலன்னு நினைச்சாவே தூக்கம் நம்மளை விட்டு போயிடும். அதனால அதை பத்தி கவலையே இருக்கக்கூடாது. ஈவினிங் ரிலாக்ஸா உங்களுக்குன்னு ஒரு 1/2 hour இல்லாட்டி 1 hour ஒதுக்கணும். அது உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயமோ அதுல உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணா இன்னும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், நல்லா தூங்க முடியும். அப்புறம் நைட்டு இப்பெல்லாம் 12-1 மணிக்கு சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்கு. அது கண்டிப்பாக கூடாது. அதனால உங்க வயிறு எப்பயுமே ஒரு பாதி வயிறா இருக்கணும். ரிலாக்ஸா எந்த வேலையும் பரவாயில்ல நாளைக்கு செய்யலாம். இன்னொன்று பிளானிங் இருக்கணும். நாளைக்கு இந்தந்த வேலை அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். கடைசி நேரத்தில் அவசரப்படுறது இது எல்லாமே தூக்கத்துக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் தான். சரிங்க. இப்போது இந்த ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நம்மளே இருக்கிறோம், ஒரு வேலை இருக்குது, வீட்டுக்கு போனாலும் இந்த வேலையை பற்றியான சிந்தனைகள், இதை பற்றியான விஷயங்கள் இல்லை, அதுலேருந்து எப்படி தவிர்க்கிறது? முடிந்தளவு ஒர்க்கு ரிலேட்டட் விஷயத்த ஒர்க் பிளேஸ்லேயே விட்டு வந்துடணும். வீட்டு விஷயத்த வீட்டில் வச்சுக்கணும். அப்புறம் அங்கே இருக்கிறத முடிந்தளவு அங்கேயே முடிச்சுட்டு வந்துடணும். வீட்டுக்கு வந்தால் கூட அது முடிக்கலைன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கொஞ்ச நேரத்தில் அதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். நாம என்ன பண்றோம், இங்க இருக்கும்போது அங்க இருக்கிறது நினைக்கிறது, அங்க இருக்கும்போது இங்க இருக்கிறது நினைக்கிறது. இதனாலேயே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், ஒரே கன்ஃபியூஸ்ட் ஆகி ஒரு அழுத்தம் ஏற்படுதுங்க. இணைப்பில் வரக்கூடிய நேரை நம்ம சந்திப்போம். வருக. வணக்கம். 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 தீபா பேசுறேன் சார். வணக்கம் தீபா, சொல்லுங்க. சிறப்பு விருந்தினர் மேடமுக்கு வணக்கம். 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 கேளுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. மன ரீதியா மனநீதியா எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல சார். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அப்படின்னா அந்த சந்தோஷம் எப்படி இருக்கீங்கன்னா சொல்லுங்க, நாங்களும் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றோம். ஆமா சார், நான் எதுவுமே பெருசா இது வேணும் அது வேணும்னு ரொம்ப நான் இது பண்ணிக்க மாட்டேன். நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சுன்னு இது செஞ்சுன்னு போயிடுவேன். அதுக்கப்புறம் பசங்க கிட்ட கொஞ்சம் இந்த போன் எல்லாம் இதெல்லாம் முக்கியமானது சார். பசங்க 1 வயசு குழந்தை அப்பெல்லாம் நிலாவை காமிச்சு சோறு கொடுப்பாங்க, பசங்களுக்கு ஊட்டுவாங்க. இப்பெல்லாம் அந்த போனை கொடுத்துட்டு அவங்க கிட்ட அந்த போனவே பாத்துக்கிறாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும் சார். அப்புறம் இப்ப இந்த செய்தியில கூட பார்த்தேன், ஒரு பையனுக்கு அந்த போனை கொடுத்து பழகிட்டு இருக்கிறாங்க. போனை புடிங்கி கையில எடுத்துட்டு பின்னாடி அந்த போனை கையில இருக்கிற மாதிரி அவன் இது பண்றான். அது எவ்வளவு பெரிய தவிர்க்க. அதெல்லாம் நம்ம பெற்றவங்க செய்யறோம் சார், அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். நல்லதுங்க, நன்றிமா. நன்றிங்க சார். நன்றி. இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எப்படி மன ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க?
இது வந்து அடிக்ஷன் சொல்லுவோம். இதுக்கு மெயின் ரீசனே அப்பா அம்மா தான். நம்ம வேலை ஆகணுங்கிறதுக்காக குழந்தைகிட்ட மொபைலை கொடுக்கறது. இன்னொன்று, மொபைல் வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஒரு குழந்தைய அடிக்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றிடும். அதுக்கு நீங்கள் வந்து குழந்தைங்க கிட்ட பேசுகிற நேரம் அதிகமாக இருக்கணும். அந்த காலம் மாரி தாத்தா பாட்டிலாம் நிறைய கதை சொல்லுவாங்க. இந்த கதை வந்து சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து ஒரு குறிப்பாக ஒரு காக்காவை பற்றி சொல்லணுன்னா கூட, காக்கா கருப்பாக இருக்கும், காக்கா காக்கான்னு கத்தும், அது வந்து இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிடும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு அது கூட நிறைய இதை சேர்த்து சொல்லுவாங்க. அதனால அந்த குழந்தைக்கு வந்து அந்த கதையிலேயே எல்லா விஷயமும் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வந்து குழந்தைங்களோட பேசுகிற நேரமே இல்லை, அதனால மொபைல் தான் பேசுது. அதனால அவங்களுக்கு வந்து மொபைலை விட்டால் எனக்கு உலகமே இல்லைன்னு ஆயிடுறாங்க, அதுவும் சீக்கிரமா. இதில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஆட்டிசம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட மொபைல்னால குழந்தை வந்து அந்த மாதிரி சமூகத்தோட சேராமல் போயிடுது அப்படிங்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கு பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒத்துழைக்கணும். நல்லதுங்க. இணைப்பில் வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வணக்கம். சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கங்க. வணக்கம். டாக்டர் அவர்களுக்கு, தெய்வம் அவர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். வணக்கம். அப்பா வந்து சின்ன போதில் இருக்கு சொல்ல ஒரு நண்பர் வந்து பேசினார் அப்பா கிட்ட, உங்களுடைய மனநலம் நல்லா இருக்குது. நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பா மனநலன்னா என்னன்னாக்கா, ஒண்ணு நடந்துச்சேன்னு சொல்லி அதை பத்தி கவலைப்படுறாரு. உனக்கு அம்மா இல்லை, அம்மா இல்லாம நான் உங்களை வளர்க்குறேன். அப்போ நான் அந்த அம்மா வந்துட்டு என் பிள்ளைங்க அப்படின்னு நான் நினைக்கிறப்போ என்னுடைய மனநலம் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அவர் சொல்லி கொடுத்ததை நான் கற்றுக்கிட்டு எனக்கு எது நடந்தாலுமே நான் நடப்பவே நன்மைக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கொரோனா ஊசி போட்டதுக்கு அப்புறம் மறுநாளே நாய் கடிச்சிட்டு டாக்டர்கிட்ட போனேன். சார் இது மாதிரினா இவ்வளோ அனாவசியமா சொல்றேன் அப்படின்னாலே, நான் நாய் கடிச்சதாகவும் நினைக்கல, கொரோனா ஊசி போட்டதாகவும் நினைக்கல, ஏன்னா நான் பாசிட்டிவா நினைக்கிறேன் சார். அப்போ இந்த அணுக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இதே டாக்டர் அப்படின்னு. நான் சொன்னது கரெக்டுங்களா என்னன்றத நீங்க சொன்னீங்கன்னாக்கா நான் கேட்கணும். நன்றிங்க. நன்றி 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 மேடம். இந்த மாதிரி இப்போ இவர் சொன்னது, இப்போது ஒரு குழந்தைங்க, ஒரு பெற்றோர்களை இழக்கக்கூடிய குழந்தைங்க, சில நேரங்களில் 2 பெற்றோர்களுமே இழந்திருக்கக்கூடிய குழந்தைகள், இவங்களுடைய மனநிலை அதை எப்படி நம்ம கவனிக்கணும், அதை கேர் பண்ணக்கூடியவங்க எப்படி இருக்கணும்? அது எல்லா விஷயத்திலும் பாசிட்டிவ் பார்க்கணும். நம்மக்கிட்ட எல்லாமே பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பெற்றோர்கள் இல்லைன்னாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னா அதை பெருசாக நினைக்கணும். இன்னொன்று, சந்தோஷத்தோட முதல் சீக்ரெட்டே எப்பயுமே தேங்க்ஸ் சொல்லணும். அது இயற்கையோ நீங்கள் கும்பிடுற கடவுளோ யார் வேணா இருக்கலாம், நிறைய விஷயத்தில் தேங்க்ஸ் சொல்லுங்கள், நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருப்பீங்க. சரி, அதுதான் முக்கியமான சீக்ரெட். இப்போ அவர் சொன்ன செய்திகள், அவருடைய தாயாரை இழந்து அந்த விஷயங்கள், அதுதான் என்ன சொல்லணும், அவங்க அம்மா இல்லைன்னாலும் அவங்கள கேர் பண்ணிக்கிறதுக்கு இருக்காங்க. அதனால அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல எவ்வளோ தூரம் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற பாசிட்டிவ் எண்ணம் இருந்தால் இது ஒரு விஷயமே இல்லை. இன்னொன்று, பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறேன்னா, எப்பயுமே குழந்தைங்கள நினைக்கணும். இப்போ நிறைய பேர் ஒரு அந்த டீனேஜில் அவங்களுக்கு வந்து அவங்களோட சந்தோஷத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல, அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு. ஆனால் குழந்தைங்கள கன்சிடர் பண்ணனா அந்த ஃபேமிலி ஒரு நல்ல குடும்பமாக எப்பயும் இருக்கும். இன்னொன்று, இப்போ இருக்கிற சமுதாயம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஏன் அப்படி இருக்கணும், அப்படி நினைக்கிறவங்க ரிவர்ஸில் வந்து அவங்க பேரண்ட்ஸை யோசித்து பார்க்கணும். ஏன்னா அவங்களும் ப்ராப்ளம்லாம் சந்திச்சுட்டு தான் இவங்களை வளர்த்துருக்காங்க. இன்னொன்று, இதில் என்ன முக்கியமான பிரச்சனைன்னா, 2 பேருமே கவனிக்கணும். 2 பேருமே வெவ்வேறு ஃபேமிலி சூழ்நிலையில் வளர்ந்தவங்க. 2 பேரோட பர்சனாலிட்டியும் வெவ்வேறையாக இருக்கும். இவங்க வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒருத்தர் வந்து எப்படியோ ஒன்று இருக்கட்டும், இப்போ இன்னைக்கு வேலை நடந்தால் போதும் அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி பர்சனாலிட்டி வெவ்வேறு மாதிரி இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து வாழும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நடத்தினாதான் அந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்காக நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ண பேரண்ட்ஸ் கற்றுக்கணும்.
இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில வீடுகளில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பெருக்கிறதா இருக்கலாம், பாத்திரம் துலக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் சிலர் வீட்டில் இருக்கிற பெரியவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறபடி புதுசாக கல்யாணம் ஆகி வர பொண்ணு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இப்போ இதனா முரண்படுதாங்க. அது வந்து வளர்ப்பு தான், நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து என்னதான் பேசினாலும் அந்த குழந்தை வளர்ந்த சூழ்நிலை அப்படி. அதனால அவங்க கிட்ட உள்ள பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த பெரும்பாலும் சில நிறைய வீடுகளில் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை பேசும்போது ஒரு குறை கண்டுபிடிக்கிற மிஷின் மாதிரியே சில பேர் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லது பண்ணும்போது கப்புன்னு இருக்கிறாங்க, இன்னும் வாய் திறந்து நல்லா இருக்குமா நல்லதுன்னு பாராட்டுறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு குறைன்னா போதும் உடனே டிடெக்டிங் மிஷின் மாதிரி அதை கண்டுபிடிச்சி அதை பிடிச்சி. இதை தான் சைக்காலஜிக்கல என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் வந்து சந்தோஷமாக இருக்கும்போது வார்த்தையே வராது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எண்ணங்களும் மனசும் ரொம்ப பக்கத்தில் இருக்குமோ, அதனால பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒருத்தவங்களை பிடிக்கல, கோவம் வரும்போது பாருங்க என்ன கோவமா பேசுவோம், நம்மளோட வாய்ஸ் ரொம்ப அதிகம் போகும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மள அறியாம நம்ம மனசு நினைக்குமோ அவங்க ரொம்ப தூரத்தில் மனசை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க, அதை வந்து நம்ம செயல்ல அப்படியே வேகமாக காமிக்கிறோம். புரியுதுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க. வருக, வணக்கம். அன்பு சகோதரர், நிகழ்ச்சி அமைப்பாளர் கார்த்தி என்கிற குரல் அவர்களுக்கு வணக்கம். வணக்கங்க. வணக்கம். சிறப்பு விருந்தினர் அம்மாவுக்கு, அம்மா சிறப்பான வழிகாட்டிக்கிட்டீங்கம்மா. முன்ன உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். வணக்கம்மா. வணக்கங்க. கண்டிப்பாம்மா, இன்னைக்கு வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கும்போது இன்னைக்கு நேயர்கள்லாம் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில தான் உங்களுடைய பேச்சு இருக்கு. தேங்க்யூ. வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக மனநல தினங்களா? ஆமாங்க. வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள்ல அந்த குழந்தைங்க கொஞ்சம் படிப்பு ஏதோ கொஞ்சம் மந்தமா இருந்தா கூட அதுங்களை அதை சுட்டி காட்டி பேசும்போது பாத்தீங்கன்னா அது உண்மையில அது மனநிலைக்கு ஆளாகிற அளவுக்கு எல்லாம் பேசுறாங்க. கொஞ்சம் படிச்ச குடும்பத்துல, அந்த தாய் தோப்பு படிச்ச குடும்பத்துல அது நாகரீகமா கரெக்டா கொஞ்சம் ஃபாலோ பண்றாங்க. கொஞ்சம் என்ன மாதிரி படிக்காதவங்க குடும்பத்தெல்லாம் கொஞ்சம் என்ன பண்றாங்கன்னா மண்டு அது இதுன்னு சொல்லி குழந்தைங்களை பேசுறாங்க. அதுங்களுக்கு அதுவே ஒரு மன உளைச்சல் ஏற்படுதுமா. அதனால நீங்க உங்களுடைய வழிகாட்டுதல்ல இன்னும் டைம் இருக்கு, நீங்க அதெல்லாம் கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா கேட்கறவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ அதாவது வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி. இன்னும் இந்த விஷயத்துல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த வானிலை இதுலயே அப்பவே சொல்லியிருப்பேன், படித்தவங்க படிக்காதவங்கலாம் கிடையாதுங்க. எங்கள் அப்பாலாம் படிக்காதவங்க, ஆனால் ஒரு நாளும் எங்கள் படிப்பு விஷயத்தில் நாங்கள் மார்க்கு குறைஞ்சா டிஸ்கரேஜ் பண்ணதே கிடையாது. சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டா கூட அவங்க வந்து அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தை வந்து சஃபர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கு வந்து அந்த மிஸ்ஸு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை அடுத்த கிளாஸ் அனுப்ப பிடிக்கல, அதனால இந்த வருஷம் ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்களே விழுந்து அந்த குழந்தைய வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இதுக்காக இது நல்லதுன்னு சொல்ல வரல. அதே சமயத்தில் படிப்பு மட்டும் வாழ்க்கை கிடையாது, படிப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, இந்த படிப்புங்கும் போது இப்போ இருக்கிற படிப்பு ஆக்சுவலாக படிப்பே கிடையாது. சும்மா குழந்தைங்கள வந்து ஒரு விரட்டிட்டு மார்க் எடுக்கிற மிஷின் ஆட்டம் தான் இப்போ போயிட்டுருக்கு. இது ஆனால் மாறும், அது எப்போ மாறும்னு தெரியல. இதையும் தாண்டி நிறைய உலகம் இருக்குது. நம்ம வந்து நம்ம குழந்தைங்க ஆராய்ச்சி விஷயத்தில் நிறைய வரணும். அதுக்குண்டான கைடன்ஸு நம்ம ஸ்கூல் எஜுகேஷனில் கொஞ்சம் இப்போ பார்க்க போனால் கம்மி தான். ஆனால் அதையும் தாண்டி குழந்தைங்க நெட்டில் எதேதோ சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கவுங்க படிக்கிறதுக்கு ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னு கற்றுக்கிற விஷயம் குழந்தைங்க கையிலையும் இருக்குது, அது பேரண்ட்ஸ் கையிலையும் இருக்குது. இன்னொன்று, கம்பேரிசன்ங்கிறது ஒரு குழந்தைய வந்து இன்னும் கீழே தான் கொண்டு போகும். அதனால் நாம் சொல்லுவோம், நம்ம கையில் இருக்கிற 5 விரலே ஒரே மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். ஒரு குழந்தை நல்லா படிக்கும், ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸில் நல்லா வரும், ஒரு குழந்தை அதை விட வீட்டு வேலைகளில் மற்ற டெக்கரேட்டிவ் அந்த மாதிரி விஷயத்தில் நல்லா வரும். எதில் நல்லா வருதோ அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது வராததும் அந்த குழந்தைக்கு இன்னும் நல்லா வரும். இதை தான் நான் அடிக்கடி சொல்வேன். உங்கள் ரிலேட்டிவ் மத்தியிலையோ இல்லை உங்கள் வீட்லேயோ குழந்தைங்கள்கிட்ட பாசிட்டிவாக அடிக்கடி என்கரேஜ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எனக்கு இது வரல, இதுலேயும் நான் நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிற
ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே குழந்தை மற்ற விஷயத்திலும் முன்னுக்கு வரும். அருமைங்க. ஒப்பீடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை குழந்தைங்களுக்கு ஏற்படுது. இதில் சில விஷயங்கள் இதுலேயே ஒப்பீடு பண்ணலாம். எப்படின்னா தனியாக குழந்தைங்க இந்த விஷயம் இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி ஒரு ஜென்ரலாவோ மற்றவங்க முன்னாலேயோ குழந்தைங்கள ஒப்பீடு பண்ணுறது தவறு. இது நம்ம குழந்தைங்களுக்கு வேறுபடுத்தலாமா? அது இப்போ ஒரு சில குழந்தைங்க முயற்சி பண்ணணும் செய்யணும்னு நினைக்கும். அவங்கள போய் நம்ம தேவையில்லாமல் திட்டும்போதோ ஒரு குறை பேசும்போது அவங்க இன்னும் சஃபர் ஆகிடுறாங்க. சில பேர் வந்து ஒன்றும் செய்யவே மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அவங்கள எப்படி இந்த குழந்தைங்களே வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? சில குழந்தைங்க முயற்சி பண்ணுவாங்க ஆனால் முடியாது. இதுக்கு எல்லாருமே வந்து அவங்க யாரை ரோல் மாடல்னு எடுக்கிறாங்களோ அதுதான். இப்போ குழந்தை வந்து ஒரு சப்ஜெக்டில் நல்லா படிக்குதுன்னா அந்த குழந்தைக்கு அந்த டீச்சர் பிடிச்சிருக்குமா இருக்கும், இல்லை அவங்க சொல்லித்தர மெத்தடு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி தான். இன்னொன்று ஒரு குழந்தை அந்த டீச்சர் என்னைக்காவது ஒரு நாள் யார் முன்னாடியே திட்டிருப்பாங்க. அன்னிலேருந்து அந்த குழந்தை நான் இனிமேல் அந்த சப்ஜெக்ட் படிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு மனசில் எண்ணத்தினாலையும் அப்படி இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஏன் அப்படி இருக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணால் சரியாயிடும். சரிங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தர் இணைப்பிருக்காங்க. வருக. வணக்கம். வணக்கம் ஐயா, நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கோங்க. மகிழ்ச்சி. சிறப்பு விருந்தினருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதம் சிறப்பா இருக்கு. உங்க வாய்ஸ் டெய்லி கேக்குறோம். அவங்க உங்க வாய்ஸ் தினமும் கேக்குறேன் அப்படின்றாங்க. அப்படிங்களா? ஆமா. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. வரக்கூடிய விருந்தினர்கள் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அது வரைக்கும் சொல்லுங்க. எனக்கு 2 கேள்வி மேம். என்னன்னா, முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் கிட்ட இந்த கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த கம்பேரிசன் பண்ணக்கூடிய நபரை பிடிக்காம போயிடுது. அதையும் தாண்டி என்ன மாதிரியான உளவியல் சிக்கல் அப்படிங்கிறது இந்த கம்பேர் பண்றதுனால ஏற்படுறது, அது ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கும் சில ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது வரும். மனோ ரீதியாக குறிப்பிட்ட இந்த டீனேஜ் பருவம் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு பல்வேறு குழப்பங்கள், தன்னுடைய உடல் பத்தியாக இருக்கலாம், அல்லது பால் இன ஈர்ப்பு பத்தியாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட டைரக்டா கேட்க மாட்டாங்க, ரொம்ப சங்கடப்படுவாங்க. இந்த விஷயங்களை எப்படி பேரண்ட்ஸ் வந்து ஓபன் அப் பண்ணலாம்? அவங்களுக்கு டீனேஜ்ல என்ன மனோ ரீதியான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறது வரதுக்கு இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இது ரெண்டுத்தை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நன்றி சந்திரசேகர். வானொலியில் கேட்பேன். நீங்க எப்ப கேட்டாலும் 2 கேள்விதான், நானும் நோட் பண்ணிருக்கேன். ஓகே, நல்ல கேள்விதான். கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்குன்னு தனி திறமை இருக்கும். அதை தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு இந்த குழந்தை நல்லா படிக்குதுன்னா அந்த குழந்தை நல்லா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நாம் வந்து அந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணுறோம். அவள் பார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா நீ வாங்கலை, அப்படி தான் கேட்குறமே ஒழிஞ்சு. அதனால் என்ன ஆகுன்னா, குழந்தைக்கு ஏன் எடுக்கணும், நான் ஏன் செய்யணும், நமக்கு எப்படி ஈகோ இருக்கோ குழந்தைக்கு இருக்குது. நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நான் வந்தால் ஒரு குடும்ப தலைவன், அதனால் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நமக்கு டக்குன்னு கோவம் வரும். அதே போல் தான் குழந்தைக்கும் நீங்கள் எப்படி என்ன அப்படி சொல்லலாம், அந்த ஈகோவை நாமளே தூக்கி விட்ட மாதிரி அது படிக்கிறதும் படிக்காது. அதனால் கண்டிப்பாக கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கிட்ட உள்ள பாசிட்டிவை என்கரேஜ் பண்ணி இதில் நல்லா வரீங்க, இதுலேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், அப்படி தான் கேட்கணுமே ஒழிஞ்சு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் படிப்பே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டோம். படிக்கிற மெத்தடாலஜி கரெக்டாக நம்ம இப்போ சொல்லித்தரதில்ல. படிக்கணும், மக்கப் பண்ணணும், அது புரியுதோ புரியலையோ மார்க் வாங்கணும். இன்னொன்று, ஒரு லெசன் எடுத்தால் அதை ஃபுல்லாக படிக்கிறது எந்த குழந்தைங்களும் கிடையாது. டீச்சர்ஸே குறித்து கொடுத்துட்றாங்க, இதை மட்டும் படித்தா போதும், இந்த 2 சாப்டர் மட்டும் படித்தா போதும், இந்த 2 கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் தெரிஞ்சால் போதும். அந்த மெத்தடு ஃபஸ்ட்டு மாறணும். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத குழந்தைங்க அனலைசிஸ் பண்ணணும், அவங்க கொஸ்டின் எடுக்கணும். இதுலேருந்து எந்தெந்த மாதிரியான கொஸ்டின் எடுக்கலாம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீட்டு ஜேஇக்கெலாம் அப்படி படிக்கிறது தான் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். அதனால் மெத்தடாலஜி மாறணும். இன்னொன்று, மார்க்கு குறைஞ்சா ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறத சொல்லி கொடுக்கணும். வாய்ப்புகள் நிறைய இருக்குது, இது இல்லைன்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நீ இதுதான் படிக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆசைப்பட்டோங்கிறதுக்காக நீ வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு குழந்தைங்கிட்ட சொல்லக்கூடாது.
அது இல்லாமல் இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நிறைய ஃபீல்டு இருக்குது. அதனால் நிறைய வாய்ப்புகளை குழந்தைங்க முன்னாடி காமிக்கணும். நாம் அதுக்கே காமிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸும் வந்து 2 ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க, ஒன்று நீட்டு இல்லாட்டி ஜெயி. அந்த மாதிரி ஆப்ஷனே ஃபஸ்ட்டு அதிகப்படுத்தணும், அதிகம் இருக்கிறத குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்படி இருந்தால் குழந்தைங்க வந்து சரி பரவாயில்ல, எனக்கு இது கிடைக்கலன்னா இன்னொன்று எடுக்கலாம். அப்புறம் வந்து தனித்திறமைன்னு இருக்குது. ஒரு குழந்தைக்கு நல்ல பாட்டு வரும், ஒரு நல்ல டான்ஸ் வரும். இன்னும் ஒரு சில குழந்தைங்க இன்னொன்று நம்மளோட கல்வி முறையில் ஏன் எதுக்குன்ற கொஸ்டின் கேட்கறதுக்கே எங்கேயும் வாய்ப்பு இல்லை. பகுத்தறிவுக்கு இல்லை, இது இப்படின்னா இப்படிதான், இது இப்படிதான், நீ உனக்கு புரியுதா புரியலையா இது ஏற்றுக்கணும். அது வந்து ஏன் இது இப்படி வேலை செய்யக்கூடாது, இது ஏன் இந்த பாக்ஸ் இப்படி தான் இருக்கணும், இது ஏன் வேற ஷேப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த குழந்தை கேட்குதோ எதிர்த்த கேள்விக்கு அந்த குழந்தைக்கு டிசைனிங் வந்து நல்லா வரும். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே டிசைனை பேஸ் பண்ணி தான் வருது. அதுக்கெல்லாம் நல்ல வேல்யூ இருக்குது. அப்படிலாம் எக்ஸாம் இருக்குன்னே குழந்தைங்களுக்கு நமக்கு தெரியறதில்ல. அதனால தான் நம்ம ஊரில் வந்து ஒரே ஒரு சென்டர் மட்டும் சென்னையில் இருக்குது, என்ஐடி எக்ஸாம் வந்து சென்னையில் மட்டும்தான் நடக்குது. நம்ம குழந்தைங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்து நிறைய அப்ளிகேஷன் போடும்போது நிறைய சென்டர்ஸ் வரும், வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும். அப்போ வந்து படிப்பை பற்றிய ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீனேஜின்னு சொல்லப்போனால் இதுக்கும் நான் முன்ன சொன்னது தான், அவங்க யாரை ரோல் மாடல்னு எடுக்கிறாங்களோ அதுதான் அவங்களோட செக்ஷுவாலிட்டியும் தீர்மானம் பண்ணுது. இன்னொன்று இப்போ வந்து இந்த செக்ஸ் தான் அப்படிங்கிற, இப்போ 3வது பாலினம் அப்படின்னா கூட ஏற்றுக்கிற சூழ்நிலை இப்போ நிறைய வந்திருக்கு. இதுக்கு இன்னொரு இந்த என்ன சொல்கிறதுன்னா, இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற பாலிசி, லிவிங் டுகெதர். அது வந்து நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம ஊருக்கு ஒத்து வராது. இன்னொன்று கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிறவங்க கூட சண்டை வந்தால் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த லிவிங் டுகெதரில் அவங்க எப்படி அவ்வளோ வேகமாக அவங்களா சுயமாக முடிவு எடுக்கிறாங்களோ, ஒரு பிரச்சனைன்னு வரும்போதும் தவறான முடிவு ஈஸியாக எடுத்துடுறாங்க. ஏன்னா நம்ம பேப்பரில் பார்க்கக்கூடிய நிறைய கொலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லிவிங் டுகெதரில் தான் நடக்குது. ஏன்னா அவங்க அவசரப்பட்டு நெகட்டிவாக முடிவெடுக்கிறது தான் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ஊருக்கு சொல்ல போனால் லிவிங் டுகெதர் அவ்வளோ நல்லதில்லை. இன்னொன்று பாலினம்ங்கிறது அவங்க யாரை ரோல் மாடல், அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க பேரண்ட்ஸும் ஒரு காரணம். பேரண்ட்ஸ் எப்படி நல்லா நடந்துக்கிறாங்களோ கண்டிப்பாக குழந்தை வந்து நான் இவங்கள மாதிரி இருக்கணும், எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும், எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ரோல் மாடல் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா தான். அதுக்கப்புறம் தான் உலகத்தில் இருக்க மற்றவங்க. நல்ல விஷயம் மேடம். இப்போது ஒரு சின்ன கேள்வி எனக்கு. குடும்பத்தில் ஒரு குழந்தைங்க வளர்ந்து வராங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைய இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா அப்படியே குழந்தை. அந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை ஒரு 12, 13, 14 வயசை கடக்கும்போது ஒரு தகப்பனுக்கு ஒரு விதமான மன ஓட்டம், இந்த பாப்பா கிட்ட எப்படி நம்ம அணுகிறது, எப்படி பேசுறது, எப்படி இது பண்ணுறது, அல்லது அவளுடைய உடல் வளர்ச்சியை நம்ம எப்படி புரிய வைக்கிறது, அப்பா சொல்கிறதா, அப்பா பேச முடியுமா, அல்லது அம்மா பேசுகிறதா, யார் பேசுறது, எப்படி பேசுறது, இது அவங்களுக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கிறத தாண்டி ஒரு தகப்பனுக்கா ஒரு தாய்க்கா ஏகப்பட்ட தடுமாற்றம் இருக்குது. இதை எப்படி நீங்க தடுமாறவே வேணாம், நீங்க சொல்லி தரவே வேணாம். இப்ப எல்லாமே நெட்டு சொல்லி கொடுத்துருது. உங்களை விட அதிகமான நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு. ஓகே, அதனால நீங்க அதை பத்தி பேசணும்னு. இன்னொன்னு, பெண் குழந்தையா இருந்தா தாராளமா அவங்க அம்மா பேசலாம். அவங்களுக்கு நாலேஜ் இல்லாதப்ப அவங்க அப்பா வந்து நாசூக்கா சொல்லி கொடுக்கலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. அந்த குழந்தைங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இதுல வந்து தடுமாற்றமே தேவையில்லை. இன்னொன்று, நாம் எல்லாரும் பயப்படுறது என்னன்னா, இந்த ஏஜில் வந்து லவ் பண்ணிடுவாங்க, அப்படி போயிடுவாங்க, வீடோட போயிடுவாங்க அப்படின்னு. இதுக்கும் முக்கிய காரணம் பேரண்ட்ஸ் தான். ஏன்னா இவங்க எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. அந்த ஏஜில் என்னன்னா, நம்மளை ஒருத்தவங்க பாராட்ட மாட்டாங்களா, நான் அழகாக இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்களான்னு அந்த குழந்தைங்க மனசில் கண்டிப்பாக ஒரு எண்ணம் இருக்கும். இது ஏன் பேரண்ட்ஸே அப்படியே பண்ணக்கூடாது? ஒரு கிஃப்ட் வாங்கி தரதோ, அந்த மாதிரி ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு டாலர் இருக்கு அப்படின்னா அந்த ஏஜில் அந்த குழந்தை தோணும், பாரு என் ஃப்ரெண்டெல்லாம் வச்சிருக்கான் நம்மளும் வாங்கணும். இது நீங்களே வாங்கி கொடுத்துட்டா அந்த குழந்தை ஒரு பையன் வாங்கி தரணும்னு எதிர்பார்க்காது. ரெண்டாவது, நீங்களே
இந்த ட்ரெஸ் உனக்கு அழகா இருக்கு, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிற அப்படிங்கிற வார்த்தையை நீங்களே சொல்லிட்டா அது வந்து ஒரு பையன் சொல்லணும்னு எதிர்பார்க்காது. அப்ப அந்த பையன் சொல்லும் போது இந்த குழந்தைக்கு அது ஒரு புதுசா இருக்குது. ஆல்ரெடி இது ஒரு ஏக்கத்துல இருக்கு. நம்மள இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அவங்க ஆல்ரெடி கம்பேரிசன் பண்றதும் இருக்கும். உன்னை விட வேற உங்க அத்தை பொண்ணு அழகா இருக்கா அப்படின்னு சொல்ற பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த குழந்தைக்கு ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கும். நம்மள யாராவது வந்து நல்லா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்களான்னு. அப்போ ஒரு பையன் நீ அழகா இருக்கிறேன்னு சொன்னா போதும், அன்னைக்கே முடிஞ்சது. அதனால இந்த விஷயத்திலயும் நம்ம என்ன பேரண்ட்ஸ் நினைக்கிறோம்னா, நம்ம ஸ்கூல் சேர்த்துட்டோம், எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துட்டோம், வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துடணும். இன்னொன்னு கண்டிக்க செய்யறீங்கல்ல, கொஞ்சமும் நீங்க தான் செய்யணும். அதனால நீங்க கொஞ்சலன்னா வேற யாராவது கொஞ்சுவாங்க, அப்ப ஃபீல் பண்ணக்கூடாது. அங்க ஒரு பிரச்சனை நீங்க அழகா சொன்னீங்க. அதாவது இதை நான் எப்படி கம்பேர் பண்ணுறேன்னா, அருணாச்சலம்னு ஒரு திரைப்படம்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவர் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஒரு ரூமில் போட்டு முழுக்க சிகரெட்டை பிடிக்க சொல்லிடுவார். அதை முழுக்க பிடிச்சிட்டு வெளியே வந்தால் வெடிஞ்சு பார்த்தா அது மேலே இருக்கிற ஆசையே விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்மளுடைய குழந்தைங்கள நம்மளே பாராட்டி நாமளே அன்பை வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த ஏஜில் இருக்கக்கூடிய அந்த சில பொருட்களை நாமளே ப்ரெசென்ட் பண்ணுவோம். இன்னொன்னுங்க, லவ் பண்ணுற குழந்தைங்க சொல்ல போனால் நம்ம பரிதாபம் தான் படணும். நீங்கள் நல்லா யோசனை பண்ணீங்கன்னா நல்லா கேர் கொடுக்குற அப்பா அம்மாட்ட இருக்க குழந்தைங்க கண்டிப்பாக லவ் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட தடுமாற்றமான ஏஜில் அந்த ஏஜில் அவங்களுக்கு வந்து நம்ம யாராவது கவனிக்கணும், நம்மளை பாராட்டணும், நம்ம ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்லை நீ பண்ணுறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணுங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அதை நம்ம பேரண்ட்ஸும் நம்மளே வந்து பண்ணிட்டா வேறே இருக்கிறவங்க சொல்லும்போது ஒரு பெரிய விஷயமா தெரியும், தாக்கம் இருக்காது. நல்ல ஒரு இன்னொன்னு இருக்குங்க, இந்த கூட இருக்கிற குழந்தைங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி நெகட்டிவா இருக்கிற குழந்தைகிட்ட இங்க பாரு உன்னதான் அந்த பையன் பாக்குறான், உன்னை அந்த பையன் பாக்குறான், உன்னை பார்த்து டாட்டா சொல்றான் அப்படின்னா இந்த குழந்தை மனசுல அது ஒரு பாதிப்பாயிடுது. ஏற்கனவே அவங்க அது ஏங்கி இருக்கும்போது ஈஸியா. இதே ஒரு பையன்னா அவனுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கும். நம்ம வந்து எதுக்கும் லாய்க்கு இல்லையோ, நம்ம ஒரு பெரிய அழகா இல்லையா அப்படின்ற ஒரு குழந்தைங்க தான் சடனா யாராவது இப்படி சொல்லும்போது அந்த மாதிரி மாறிடுறது. நல்ல விஷயங்கள் நிறைய பேசுறீங்க மேடம். இணைப்பில் வரக்கூடிய நேர் வருக. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனீரங்காடி ரங்கன். வணக்கம் ரங்கன். வணக்கம். கேளுங்க. சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களுக்கும் வணக்கம். வணக்கங்க அம்மா. இப்ப சாலையில் போய் கொண்டே இருக்கிறார்கள் சிலர். அப்போ வந்து சில பேர் வந்து ஏதோ அவர்களுக்குள்ளே பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. இவர்களை பார்த்து சில பேர் என்ன சொல்லுகிறார், என்ன பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே போறோம் அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஆனா என்னிடம் வந்து பேசும்போது எல்லாம் அவரு நல்லாவே பேசுறாரு, நல்லாவே பழகுறோம். சிலர் அப்படி சாலையில் போகும்போது நீங்களே கூட பாத்துருக்க, பேசிட்டே போவாங்க, பேசிட்டே வருவாங்க. இவர்கள் எல்லாம் மனநோயாளியா? அதுக்கு என்னமா காரணம்? அதுல இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை இது குறுக்கணும். அவங்க காதுல ஏதாச்சும் வச்சிருக்கிறாங்களான்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணா சரியா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நிறைய பேரு ஹெட்போனை மாட்டிட்டு அப்படிதான் இருக்காங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை காலம் அந்த மாதிரி இருக்குது. ரெண்டு காதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒருவேளை நாம இதுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு நேயர் கேட்டாரு தூக்கம். அது நான் என்ன சொல்றேன்னா, யூஸ்வலா எல்லா நோய்க்குமே வந்து முக்கியமான 2 காரணம், பயாலஜி ப்ளஸ் என்விரான்மெண்ட். அதாவது ஜீன், என்விரான்மெண்ட், இதை 2 தான் சொல்லுவோம். யூஸ்வலாக சொல்ல போனால் ஒரு சக்கரை வியாதிக்கு அவங்க ஜெனட்டிக்கும் இருக்கணும், ப்ளஸ் அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்க எப்படி அவங்களோட உணவு பழக்க வழக்கம், வேலை, இது எல்லாமே சேர்ந்து தான். அதே போல் மனநல வியாதிக்கும் 3 காரணம் சொல்லுவாங்க. அவங்களோட ஜீன் ஒன்று, 2வது முன்ன சொன்ன மாரி அவங்க குழந்தை வளர்கிற விதம், பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது சைக்காலஜின்னு சொல்லுவோம். சோசியல் அப்படின்னா அவங்க வளர்கிற சூழ்நிலை, அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலை, அதாவது பயோ சைக்கோசோசியல் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னவருக்கு
இப்போ நம்ம நல்லா தூங்கினோம்னா நம்மளோட பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யும். ஒருத்தவங்க பேசினாதான் நமக்கு கேட்கும். நாம் அதுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணணுன்னாலும் ஃபஸ்ட்டு நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரியணும், அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம காது கேட்கணும், காதில் இருக்கிற அந்த நர்வெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யணும். கடைசியாக நம்ம பிரெயினுக்கு போய் பிரெயின் வந்து இவங்க இது சொல்கிறாங்க, இன்னும் சொல்கிறாங்க, இதை நாம் என்ன பதில் சொல்லணுங்கிறத நமக்கு ரிப்ளை பண்ணுது. இதெல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குது. இது வந்து என்ன ஆகுன்னா, ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையோ இதில் ஜீனில் பிரச்சனைனாலேயோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது சுற்றி இருக்கிற சூழ்நிலையினால் ஒரு 4-5 நாள் சரியாக தூங்காமல் இருக்கும்போது இந்த பிரெயினில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸில் இந்த ஃபங்க்ஷன், நான் முன்ன சொன்ன ஃபங்க்ஷன்லாம் மாறி போயிடும். அப்போ அவங்களுக்கு யாருமே பேசாமலே பேசுகிற மாதிரி கேட்கும். இப்போ அவங்க அந்த கேள்விக்கு ஃபஸ்ட்டு குழப்பம் ஆயிடுவாங்க, யாரோ பேசுகிற மாதிரி கேட்குதுன்னு. கொஞ்ச நாள் ஆக ஆக அதுக்கு அவங்க பழகி போயிடுவாங்க. அப்போ அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. நம்ம பார்க்குறவங்களுக்கு அவர் தானாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தெரியும். இன்னொன்று, அவங்க உலகமே வேற, நம்ம ரியல் லைஃப்பில் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து குளிச்சுக்கணும், சாப்பிட்ணும், அதை பற்றிலாம் எந்த கவலையும் இருக்காது. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவங்களுக்கு நாம் ஆரம்பத்திலேயே வைத்தியம் பண்ணும்போது அந்த ஆல்ட்ரான கெமிக்கலை நாம் மருந்து மாத்திரைகள் கொடுக்கும்போது நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஒரு சில வியாதிகளை மட்டும் நார்மல் கொண்டு வர முடியாது. ஆனால் நம்மளை போல் ஓரளவு கட்டுப்பாடோடு வச்சுக்கலாம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது. நன்றிங்க, நன்றி நன்றி மேடம். இப்போது நீங்கள் இந்த மாதிரியான செயல்பாடுகள், இந்த மாதிரி மனநல ஆலோசனைகள்லாம் இப்போ நம்ம மாவட்டத்தில் உங்களுடைய பணிகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட நபர்களை அணுகிறீங்க, அல்லது அவங்க உங்ககிட்ட தேடி வராங்களா, நீங்கள் அங்கே போகிறீங்களா, எப்படி? நாங்கள் தேடி போகிறதும் இருக்குது, அவங்க தேடி வரதும் இருக்குது. சரிங்க. இப்போது எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரியிலையும் மனநல பிரிவுன்னு இருக்குது. இதில் வந்து சொல்லப்போனால் மனநல வியாதியை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அவங்களுக்கே ஒரு சம்மந்தப்பட்டவங்களுக்கே எனக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரியும். அதில் வந்து ஒரு பதட்டம், இல்லை ஒரு பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், அந்த மாதிரி வந்து வியாதியெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியும். நான் கொஞ்ச நாளாக நார்மலாக இல்லை, எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கேன், என்னால் சரியாக தூங்க முடியல, எதுக்கு எடுத்தாலும் பயமாக இருக்கு அப்படிங்கிறது, இது வந்து அவங்களே எங்களை தேடி வந்துடுவாங்க. இதுக்கு வந்து நாம் வந்து ஒருத்தவங்ககிட்ட கைட் பண்ண நம்ம சொல்லணும்னு இல்லை. ஆனால் இந்த மனநல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்கள பற்றியே தெரியாது. இப்போ நாம் வந்து நார்மல் இல்லை அப்படிங்கிறதே தெரியாது. யாருக்கு தெரியும்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நாளாக நார்மலாக இல்லை, சரியாக தூங்குறது இல்லை, தானாக பேசுகிறாரு, தானாக சிரிக்கிறாரு, எதையோ என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, என்னை யாரோ விரட்டுறாங்க, என்னை குத்த வராங்க, வெட்ட வராங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறது, வெளியே போகிறதில்ல. இவ்வளோ நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, திடீர்னு வேலைக்கே போகிறதில்ல, வீட்டில் இருக்கவங்ககிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுறாரு, ஆனால் கேட்டால் நான் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி அவங்களோட டே டு டே லைஃப்லேயே வித்தியாசம் தெரியுது. இல்லை வேலை செய்கிற இடத்துல காரணமே இல்லாமல் கோவப்படுறாங்க, முன்ன மாதிரி இப்போ வேலை செய்யறதில்ல அப்படின்னு, வேலையில் கூட அடிக்கடி லீவ் போடுறாங்க, காரணமே இல்லாமல் அடிக்கடி லீவ் போடுறது, இந்த மாதிரி இருக்காங்கன்னா நம்ம அவங்கள கவனிக்கணும். இது வந்து அவங்களுக்கு தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கு தான் அவங்கக்கிட்ட எல்லாம் வித்தியாசம் தெரியும். இதுக்கு வந்து நிறைய பேருக்கு எங்கே போய் பார்க்கணும்னு தெரியுது. அப்போ வந்து அவங்க ஒரு மனநல டாக்டர் தான் பார்க்கணும். அது நாம் வந்து அவங்கக்கிட்ட பேசும்போதும் அவங்களோட வாழ்க்கை முறையை கேட்கும்போதும் மெடிசன் மட்டும் போதுமா இல்லை வாழ்க்கை முறையில் மாற்றணுமா எல்லாமே சொல்லிடும். இதில் வந்து ட்ரிங்க்ஸு, நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி மொபைல் அடிக்ஷனு, இல்லை வேறு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்துக்குமே வைத்தியம் இருக்குது. அதாவது போதைன்றதை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் முக்கிய காரணம் ஜீன் தான். நம்ம ஊரில் எல்லாரும் சொல்லுவாங்க அவன் வேணும்னே பண்ணுறான்னு. ஆனால் நீங்கள் நல்லா அவங்கக்கிட்ட பேசும்போது பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த 10 பேரும் டெய்லி குடிக்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. இவர் மட்டும் அப்படி இருக்காருன்னா இவரோட ஜீனு, இவரோட சூழ்நிலை, இவரோட சைக்காலஜிக்கல் எல்லாமே சேர்த்து தான். அதனால் நம்ம வந்து அவருக்கு வைத்தியம் பண்ணுறது இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் சூழ்நிலைகளை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். சரிங்க மேடம். இப்போது இந்த அடிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இது இப்போது சமீப காலங்களில் பெரும்பாலான குடும்பங்களில் இது விஷயங்கள் இருக்குது.
இப்போது இதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து எங்கே வந்து மனநல மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னாவே அதில் ஒரு பெரிய கொஷின் இருக்குது. எனக்கு என்ன அப்போ இந்த காலத்துல மாறிடுச்சு, முன்னளவுக்கு இல்ல, ஆனா இன்னமும் இருக்காங்க இருக்கு. ஒரு மனநல மருத்துவரை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பேச்சு நீங்கள் வீட்டில் பேசுனீங்கன்னாவே அடுத்த நீங்க வேற டாக்டர்னு சொல்லுங்க, நீங்கள் அப்போ வந்து நான் என்ன அவ்வளோ பைத்தியமா நான் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். இந்த மாதிரி பர்சன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி கொண்டு வர்றது? நாங்க வந்து ஃபர்ஸ்ட் மனநல டாக்டர்னே அவங்க கிட்ட பேச மாட்டோம். சாதாரணமா பேசிட்டு உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, அதுக்கு இந்த மாதிரி வைத்தியம் பண்ணால் நல்லது. இன்னொன்று, எல்லாருக்குமே வந்து ஒரு மாரலாக எப்படி நினைக்கிறாங்கன்னா, குடிக்கிறவன் தப்பு பண்ணுறவன், குடிக்கிறவன் சரியில்லை அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் அவங்க சைடில் இருந்து பார்த்தா நிறைய பேர் மாறணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவனால் அது மாற முடியாது. நான் எப்பயுமே சொல்லுவேன், குடியை பொறுத்தவரை, குடியை வந்து ஒரு சின்ன உதாரணமா சொல்லணும்னா, இவங்க வந்து குண்டூசி, அது வந்து காந்தம். இவங்க பக்கத்துல போனா ஒட்டிக்குவாங்க, ஆனா பக்கத்துல போகாம இருந்தா இருக்க முடியும். இப்ப இது சொல்றது ஈஸி, ஆனா வாழ்க்கை முறையில ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் சொன்னா அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க சப்போர்ட் பண்ணும். ஒருத்தன் டாஸ்மாக்லயே ஒர்க் பண்ணிட்டு குடிக்காம இருக்கணும்னா கண்டிப்பா முடியாது. அவன் கண்டிப்பா அந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழிலை தேடணும். இல்லை ஒருத்தர் வந்து கையில் காசு இருக்கும் போதெல்லாம் குடிக்கிறாருன்னா வீட்டில் இருக்கவங்க அவர் கையில் காசு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். அதே சமயத்தில் அவருக்கு என்ன தேவையோ வாங்கி தரணும், ஆனால் காசு மட்டும் கொடுக்கக்கூடாது. அதே போல் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்தா குடிப்பாருன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாங்கிறத பார்க்கணும். அதில் அவரோட சப்போர்ட்டும் வேணும், வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட்டும் வேணும். அப்புறம் வேணும்னே சண்டை போடுவார், அவரு சூழ்நிலை எதிர்பார்ப்பாரு. இப்ப இன்னைக்கு வைஃப் கூட சண்டை போட்டா அந்த அம்மா அவங்க வீட்டுக்கு போயிடுச்சுன்னா நான் குடிப்பேன்னு. அப்போ அந்த அம்மா வந்து அவரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, நீ என்ன சண்டை போட்டாலும் நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில நிறைய முறைகளை மாத்தினாதான். நான் தான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன், இவர் வந்து குண்டூசி, வடிவேலு மாதிரி நான் பிடிக்காம நிப்பேன் அப்படிங்கறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால இவர் என்னைக்குமே லைஃப் லாங் குண்டூசி தான். காந்தம் பக்கத்துல போனா ஒட்டிக்குவாரு. குடி மட்டும் இல்ல, இந்த கேம்பிளிங்கு, அப்புறம் இந்த மற்ற சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றது, மொபைலு, இது எல்லாமே அதோட சேர்ந்தது தான். இதுக்கு என்ன முக்கிய காரணம், இதுக்கும் பிரெயின் தான். நாம எப்பயுமே பாராட்டுக்கு அடிமையானவங்க. ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குதுன்னா என்ன, 4 பேர் பாராட்டணும், ஒரு கிஃப்ட் வாங்கணும், இது மாதிரி தான் நம்மளோட பிரெயினும். அந்த குடிக்கிறவங்களுக்கு அந்த ரிவார்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க பிரெயின்ல, அது வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். எனக்கு திரும்பவும் வேணும் திரும்பவும் வேணும்னு. அதுக்கு வந்து சூழ்நிலை மற்ற எல்லாத்தையும் அவங்க பார்க்க மாட்டாங்க, யார் சஃபர் ஆகுறாங்க அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தேவை அது வேணும், அதை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த உலகத்தில் இருக்கணும். சரிங்க மேடம், இப்போது வயதானவர்கள், நம்ம குழந்தைங்களை பற்றி டீனேஜை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த வயதானவர்களுடைய மனநிலை என்ன? அவங்க என்ன, உடம்பு தான் தளர்ந்துருக்கும், மனசு நினைவுகள் எல்லாமே அப்படி இருக்கும். அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்கள இந்த நடுத்தர வயதினர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சின்ன குழந்தைங்க சின்ன வயசில் இருக்கிறவங்க எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறது, இன்னும் அவங்க ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த ஏஜ் டிஃபர் ஆகும்போது அந்த தலைமுறை கேப்பில் வந்து கொஞ்சம் இடைவெளி வரும்போது வீட்டில் நிறைய பிரச்சனைகளுக்கு பெரிய ரீசன் இதுதான். இதை எப்படி இதை சூழ்நிலையை அணுகிறது? இந்த முன்ன சொன்ன மாதிரி தான், அப்பா அம்மா நம்ம படிக்கலைன்னா குழந்தைங்க படிக்கணும்னு எதிர்பார்க்குற மாதிரி நிறைய வயசானவங்க அவங்க ஆசைகளை பேரம்பேத்தி மேலே திணிக்கிறது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் வாங்கி தரக்கூடாதுன்னுவாங்க, ஆனால் இவங்க வந்து அவங்களுக்கு தெரியாமல் வாங்கி கொடுக்கறது. இன்னொன்று, ஒரு சில வீட்டுங்களில் மொபைலை கொடுக்கறதே இவங்க தான். ஏன்னா அப்போதான் பேரம்பேத்தி அவங்க கூட க்ளோஸாக இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதையும் பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்கள வழி நடத்தணும். எப்படின்னா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத இவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான். குழந்தை என்னைக்குமே அதுவாக எதையும் பண்ணுறதில்ல, அது கற்றுக்கிட்டு தான் பண்ணுது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அதே போல் ஒரு தனி ரூமில் வச்சு தனியாக விடுறது அப்படிலாம் கூடாது. அவங்க 4 பேரை பார்க்கணும், பேசணும், டெய்லி ஆக்டிவாக இருந்தாங்கன்னா உடம்பு தான் வயசாக இருக்கும், மனசு வயசாகாது. இன்னொன்று, ஒரு சில மனநல பிரச்சனையும் வருது. எப்படின்னா, அது பிரெயினில் தேய்மானம்னு சொல்கிறவாங்க, அந்த மாதிரி தேய்மானத்தினால அதை டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா
இவ்வளோ நாள் நல்லா இருந்த பெரியவர் திடீர்னு வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. திடீர்னு வந்து ஒன்று கோவப்படுறதோ, இல்லை நான் முன்ன சொன்ன மாதிரி என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு கொஞ்ச நாளாக சொல்கிறாரு. இல்லை கொஞ்ச நாளாக ஒரு சிலருக்கு செக்ஷுவல் டிசைரே அதிகமாகும், வித்தியாசமாக பார்க்குறாரு, வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. இது எல்லாமே மனநல பிரச்சனை தான். இவங்களுக்கு வயசானவங்களுக்கு சர்க்கரை, பிபி, மற்ற வியாதி இருக்குதான்னு பார்த்துட்டு பிரெயின்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அதை ஏதாவது சரி பண்ணுமான்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணாவே ஒரு சிலருக்கு சரியாயிரும். அப்படி இல்லை இதெல்லாம் நார்மலாக இருக்குன்னா மனநல வைத்தியம். யூஸ்வலாக மனநல வைத்தியங்கிறது மற்ற எந்த வியாதியும் இல்லை, பிரெயினில் மட்டும் பிரச்சனை. பிரெயின்லையும் சரி பண்ண முடியாத பிரச்சனை இருந்தால், அதாவது ரத்த கசிவு இல்லை ரத்தம் சரியாக போகல அந்த மாதிரி இருந்தால் அதை சரி பண்ணால் இந்த பிரச்சனையும் சரியாயிடும். சரி, நம்ம பேசுவோம் மேடம். நேயர் ஒருத்தர் வருக. வணக்கம். வணக்கங்க. அன்பு அறிவிப்பாளர் சிறப்பு அம்மா அவர்களுக்கு வணக்கம் என்பதை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளது. கடத்தூரிலிருந்து பலகார கடை அம்மா சங்கத்தையா. வணக்கம். வணக்கம் அம்மா, உங்க பணி சிறந்த விலக எங்களுடைய வாழ்த்துக்களுங்கம்மா. தேங்க்யூங்க. அம்மா, இப்போ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கொஞ்சம் சமீப காலமா பேரண்ட்ஸுங்க, இப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, என் பையன் வந்து டாக்டருக்கு தான் படிக்கணும் அந்த பையன் மேல வந்து சுமையை திணிக்கிறாங்க. ஆனா அந்த பசங்களால பாவம் அவங்களால என்ன வெயிட் தூக்க முடியுமோ அதுதான் தவிர அந்த பையனை திணிச்சு அந்த பிள்ளைங்களை வேற மாதிரி, என்னுடைய நண்பர் அவங்க பையன் அந்த மாதிரிதான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பையன் படிப்பு கம்மி தான், ஆனா என் மகன் டாக்டருக்கு தான் படிச்சாகணும்னு அந்த பையன் ரொம்ப மனசுல மாறி இருக்கான். வெளியே கூட அவனால பாவம் சொல்ல முடியல. ஆனா மார்க் குறைவா வந்தவுடனே அந்த பையனை திட்டுறது செய்யறது, நான் இவ்வளவு காசு கட்டி படிக்க வைக்கிறது, பணத்தை தான் மோட்டிவா பாத்துட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ். அந்த பிள்ளைங்களுடைய மனசு ஏன் இந்த மாதிரி அறிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு தான் ஒரு கவலை. முன்னாடிமா என்னுடைய நண்பர் ஒருத்தர் பகல் பூரா வேலை செய்யறாரு, ராத்திரில போய் சரக்கு சாப்பிடுறாரு. மறுநாள் மறுபடியும் எழுந்தாருன்னா அவருடைய வேலையை கண்டினியூ பண்றாரு. அவர் கேட்கும் பொழுதுதான் சொன்னாரு, நான் செய்யற வேலை அவ்வளவு கஷ்டமா இருக்கவோ, உடம்பு வலி இருக்கு, நான் ஜாஸ்தி போறதுல ஒண்ணு மட்டும் சாப்பிட்டு போய் படுத்துற, மறுபடியும் கருது அடுத்த நாள். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு 2-3 நாள் விட்டுறாரு, இதுக்கு மேல நான் சாப்பிடறதில்ல அப்படின்றாரு. ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சாப்பிடறாரு. ஆனா பகல் பூரா சாப்பிடுறது, நைட்ல மட்டும் தொழில் சாப்பிடறாருமா. அந்த மாதிரி இருக்கிறவங்களை திருத்தறதுக்கு என்ன வழி? இது இந்த 2 கேள்விக்குமே பதில் சொல்லிடுறேன். இந்த கோட்டா இன்ஸ்டிடியூட்னு, நன்றி, இந்த வானொலியில கேளுங்க. கோட்டா இன்ஸ்டிடியூட்னு ராஜஸ்தான்ல இருக்கு. அங்க வந்து நிறைய சூசைட் ஆகுது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவர் சொன்னதுதான். அதாவது அந்த குழந்தைங்களால படிக்க முடியறதில்ல, ஆனா அவங்க பேரண்ட்ஸ் வந்து நிறைய பணம் செலவு பண்ணி அந்த இன்ஸ்டிடியூட்ல கொண்டு போய் சேர்த்திடுறாங்க. ஒரு கட்டத்துல இந்த குழந்தைங்க வீட்டுக்கும் போக முடியாம, இங்க மார்க்கும் வாங்க முடியாம, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அந்த சூசைட் பண்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பேரண்ட்ஸ் தான். குழந்தைங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கே தெரியலன்னா வேற யாருக்கு தெரிய போகுது? அதனால குழந்தை எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. இல்லை என் குழந்தை இப்படி தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்சுதான்னு ஃபஸ்ட்டு யோசனை பண்ணி பாருங்கள். இன்னொன்று, முடிஞ்ச அளவு குழந்தைக்கு படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க. நல்லா படிக்கிற குழந்தையா இருந்தால் படிக்கும். இல்லையா, நான் சொன்ன மாரி எத்தனையோ துறைகள் இருக்குது, அதில் உங்கள் குழந்தை பெஸ்ட்டாக வரணும்னு நினைங்க. நீங்கள் என்கரேஜ் பண்ணால் கண்டிப்பாக வர முடியும். 2வது அவர் சொன்னது, டெய்லி வேலைக்கு போகிறாரு, ஈவினிங் வந்தால் குடிக்கிறாருன்னு. இன்னொன்று என்ன இதில் முக்கியமாக சொல்லணுன்னா, க்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. குடிக்கிறவங்களுக்கு எந்த நேரமும் அதே நினைப்பே இருக்கும். நாம் எப்படி திரும்பவும் குடிக்கணும், எப்படி பணம் ரெடி பண்ணணும், எந்த டைமுக்கு போய் வாங்கணும், எங்கே வாங்கி வைக்கணும் அப்படின்னு. இதுக்கு அவரும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும், வீட்டில் இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக அவரால் குடிக்காமல் இருக்க முடியும். இன்னொன்று, அவர் வேலை செய்கிற இடத்துலையே குடிக்கிறவங்களும் இருப்பாங்க என்ன கேட்டால். அதனாலேயும் அவர் அதுலேருந்து மேலே வர முடியாமல் இருக்கலாம். எதுக்காக சம்பாதிக்கிறீங்க? நல்ல லைஃப்பை வாழணும், நல்லா இருக்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, நான் வந்து வேலை செஞ்சே குடிக்கிறேன், வேறு வேலை செய்யுங்க, கஷ்டப்படாமல் எந்த வேலையும் இல்லை தான். ஆனால் அப்படி பார்த்தா எல்லாரும் அந்த வேலை செய்கிற எல்லாருமே குடிக்கணுமே, அப்படியும் கிடையாது. அதனால் இவரும் மனசு வைக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களும் மனசு வச்சா இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி வாழ்க்கை முறையும் மாற்றும் போது இவரும் குடிக்காமல் இருக்கலாம்.
சரி, ஆனால் அதில் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை எல்லாம் பண்ணுறதில்ல, சாயந்தரம் இது எப்போ பிரச்சனை ஆகும்னா உடல்ல இருக்கிற உறுப்பெல்லாம் டேமேஜ் ஆனாதான் அவங்களுக்கு வெளியே தெரியும். எப்பயுமே எந்த ஒரு வியாதியுமே வெளியே பெருசாக தெரியாது. அந்த உறுப்பு வந்து ஒரு 70%க்கு மேலே டேமேஜ் ஆகும்போது தான் வெளியே பாதிப்பு தெரியும். ஏன்னா அது வரைக்கும் மற்ற உறுப்புங்க அதை காம்பன்சேட் பண்ணும், சப்போர்ட் பண்ணி செஞ்சுட்டு, அதனால அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு சிறுநீரக பாதிப்புன்னா கூட எப்போ கை கால்லாம் வீக்கம் வரும்னா அவங்களுக்கு மோர் தென் 60% மேலே பாதிப்பு இருந்தாதான். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை டெஸ்ட் பண்ணா தெரியலாம், மற்றபடி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நேர் ஒருத்தர் வருக. வணக்கம். வணக்கம் மேடம், நான் தீபா தான் பேசுறேன் மேடம். மறுபடியும் சொல்லுங்க. இல்ல சார், எங்க தெரிஞ்சவங்க வந்து மணலில் மாத்திரை வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு வாரம் விட்டுட்டாங்க அவங்க. சரி. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கை காலெல்லாம் அதிர்வு வந்துருச்சு. திருப்பணும் வந்து டாக்டர் பார்த்துட்டு அப்புறமா இங்கே பெங்களூர்ல இருந்து இங்க வந்து ஒரு வாரம் இங்கே தங்கி அப்புறமா பார்த்துட்டு போனாங்க. அது விடுறதுனால எதனா பிரச்சனை வருமா மேடம்? அது அவங்க என்ன வகையான மாத்திரை எடுத்துக்கிறாங்க, எதுக்காக எடுத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு சில வியாதிகள் வந்து லைஃப் லாங் வியாதி. அதுக்கு வந்து நான் தான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன், மனநல பிரச்சனையே வந்து பிரெயினில் இருக்க கெமிக்கல்ஸு சரியாக வேலை செய்யாதனால. இப்போ நம்ம மாத்திரை கொடுக்கறதுங்கிறது கெமிக்கல்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? மற்ற மாத்திரையெல்லாம் எல்லாரும் சொல்லப்போனால் சக்கரை வியாதிக்கு எடுக்கிறது பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து ஒரு என்னமோ வேண்டாத வெறுப்பா இல்லை ஏதோ வரக்கூடாத வியாதி வந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. வேற வழி இல்லை. அவங்களும் ஒரு நம்மளை போல் நார்மலாக இருக்கணும்னா மெடிசன் எடுத்து தான் ஆகணும். அதே சமயத்தில் வீட்டில் இருக்க எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி அவரை நல்லா பார்த்துக்கிட்டா அதில் மருந்துகளை கூட குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா மேடம், அவங்க கண்ணை பார்த்தாவே மேடம், இப்ப நம்ம அந்நியன் படத்துல வருது இல்ல, அவர் கண்ணு மாதிரி அலைப்பாயும். அவங்க மூஞ்சி பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்க. ஆமாங்க. அப்புறம் சரி, உமாசங்கரையா சொன்ன மாதிரி ஆண்களுக்கு மட்டுமே கஷ்டம் இருக்கு, பெண்களுக்கு கஷ்டமே இல்லீங்களா மேடம்? அப்படிலாம் இல்லையா? யார் சொன்னது? யார் சொன்னது? அதுதான் நான் சொல்றேன், குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படி சொல்லிடுறது. எதுக்கு காரணமே இருக்காது. நல்லது இருந்தாலும் குடிப்பாங்க, கெட்டது வந்தாலும் குடிப்பாங்க, சந்தோஷம் இருந்தாலும் குடிப்பாங்க, வந்தாலும் குடிப்பாங்க. அவங்களுக்கு குடின்ற ஒரு காரணம் இருக்குது. அததாங்க பெண்களுக்கு எந்த காரணமே இல்ல, அவங்களுக்கு கஷ்டம் இருக்காதா? அப்ப பெண்களும் குடிச்சா அந்த குடும்பம் இது என்ன ஆகும்? மன்னிச்சிடுங்க மேடம். சரி சரி, இந்த விஷயத்துல இப்ப நான் முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏங்க எல்லா விஷயத்திலயும் ஆண்களோட பெண்களும் கம்பேர் பண்றீங்க. இப்ப இதுலயே இறங்கிட்டாங்கங்க. இன்னும் சமுதாயத்துல தெரியற அளவுக்கு இல்ல, ஆனா ஓரளவு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, என்ன இருந்தாலும் குழந்தைங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம். அதனால நீங்க எல்லா விஷயத்திலயும் கம்பேர் பண்ணுங்க. இந்த விஷயத்துல தயவு செய்து கம்பேர் பண்ணி இந்த சப்ஸ்டன்ஸ் எடுக்காதீங்க. நீங்க போறதில்ல. ஆனா இப்ப கொஞ்ச நாளா இது பழக்கம் ஆயிட்டு இருக்கு. அவங்க கேக்குறது நாங்க ஒருவேளை எங்களுக்கு கஷ்டம் இல்லையான்ற இல்ல அதே போலதான் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் நினைச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இல்ல, வெளியூர்ல இதெல்லாம் பழக்கமா இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், குடிக்கிற எல்லாருமே அடிமையாகிறது இல்ல. ஆனா அவங்களோட ஜீன் வந்து அந்த மாதிரி இருந்தா அவங்களால மேல வர முடியாது. அது யாருக்குன்னு நம்ம எப்படி தெரியும்? அதனால தேவையில்லாத டெஸ்டிங் நம்ம பண்ண வேணாம். அப்படி இருக்கிறவங்கள அவங்களும் நம்மளை போல மனுஷங்க தான் அப்படின்னு நினைச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனா அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, வேற வழியே இல்ல. நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். எனக்கு என்ன, நான் நல்லா தாங்கிறேன். நீ என்ன சொல்றது, நான் தவறுகளே செய்யல, இன்னும் ஒரு பேச்சு வருது இல்லைங்க? ஆமா ஆமா கரெக்ட் தான். அதுதான் சொல்றேன்னா அவங்களுக்கே தெரியாது. எங்க மனநல பிரச்சனையில போலாம், ஒரு டாக்டர் கிட்ட போலான்னு கூப்பிட்டோம்னாக்க வந்தாக்கா பரவாயில்ல, ஏன் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன, நீ என்னத்துக்கு என்னை கூப்பிடுறன்னா அதுக்கு பேச்சுக்கு அங்க இடம் இல்ல. அதுதாங்க மத்த வியாதிக்கும் எங்க மனநல பிரச்சனைக்கும் உள்ள வித்தியாசமே. அவங்களுக்கு தெரியாது, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நன்றி சகோதரி, வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். ஓகே, தேங்க்யூங்க. உலக மனநல தினத்தில் நாம் மனமே நலமா அப்படின்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். பெண்ணகரம் அரசு தலைமை மருத்துவமனையுடைய மருத்துவர் டாக்டர் ஆர் கற்பகம் அவங்க நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. நிறைவாக வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம். ரைட், இணைப்புலேருந்து விடுவிடுங்க மேடம். நம்ம நிகழ்ச்சியோட வருக. வணக்கம்.
வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். காலை வணக்கம். கருத்தூர்லேருந்து பழனி டெய்லர். வணக்கம். வணக்கம் பழனி. சிறப்பு இருந்துட்டம்மா. வணக்கம் மேடம். வணக்கங்க. அதாவது நீங்க சொன்ன எல்லா கருத்தும் ஆரம்பத்துல கேட்டுக்கிறேன் மேடம். இது எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்துச்சு மேடம். ஓகே. இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் என்னால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா இப்போ நான் அதுல வந்து என் பையன் லவ் பண்ணி, அதாவது அவனுக்கு எல்லா நீங்க இப்ப சொல்ற மாதிரி எல்லா இதுவும் கொடுத்தா அவனுக்கு நானுக்கு அது ஒண்ணுல என்னால அவனை நான் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு தான் நினைச்சேன் மேடம். ஏங்க நீங்க லவ் பண்றத வந்து ஒரு குறையா சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன் மேடம், நான் சொல்லிடுறேன் குறையில்ல மேடம். அதாவது வேற ஒரு இதுல வந்து வேற பொண்ணு லவ் பண்ணிட்டா, சரி வந்து சொன்னா என்கிட்ட ஆகுதான் கொஞ்சம் தள்ளி போடலான்னு. ரெண்டாவது வீட்டுக்கு கொண்டாட்டோம்னா உங்ககிட்ட சொன்னாருல்ல அவளை எவ்வளவு நல்ல பையன், நீங்க அப்படி சொல்றீங்க? இல்ல மேடம், அது வந்து எங்க பையன் எங்க பொண்ணுக்கு சொல்லி சொன்னா நான் அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சு மேடம். இப்போ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன் கேக்குறீங்கன்னா சிலர் அதுக்குள்ளது வெளியே வரதில்ல. நான் இல்ல ஏதோ ஒண்ணு ஆகி போச்சுன்னா நம்மளுக்கு தான் மேடம் இழப்பு. அவன் வாழ்க்கை அவன் பாத்துக்கிறான். அதனால அவன் சொன்ன எனக்கு கல்யாணம் வச்சு இப்ப நான் சந்தோஷமா இருக்கு. எனக்கு நான் எதிர்பார்த்தோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன சிலர் அதுல இருந்து வெளியே வரதில்ல மேடம். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா லவ்வே பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. லவ் வந்து பண்ணணும். அது எப்படின்னா நம்ம குழந்தைங்க அது ஒரு போதை மாதிரி ஆயிடுது. அது எப்படின்னா பாசிட்டிவா எடுத்துக்கணும். நான் இந்த பையனை லவ் பண்றேன்னா நான் வேலையை முடிச்சு பட்டம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் கையை பிடிக்கணும்னு எந்த ஒரு பொண்ணு நினைக்குதோ கண்டிப்பா சக்சஸ் ஆவாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க கோட்டை விட்டுறாங்களே, கனவு உலகத்திலேயே இருந்துட்டு படிக்கிறத விட்டுறாங்களே. நீங்க சொன்ன மாதிரி தான் என் பையன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிட்டேன் மேடம். அதனால நான் அப்சர்வ் பண்ணி 2 பெண் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம நினைச்சா கூட அது மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கு மேடம். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு வாழ்த்து சொல்லுங்க மேடம். உங்களுக்கு இன்னொன்று, நான் வானொலி நேரம் 10 வருஷமா இருக்கேன். எல்லா வானொலி பேப்பேன், எல்லா சிறப்புகளும் பேசுகிறேன். நீங்க சொன்ன மாதிரி தகவல் இது வரைக்கும் யாருமே சொல்ல மேடம். அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க பேசினா கூட சந்தோஷமா இருக்கணும். இன்னும் ஒரு கேள்வி மேடம். இப்ப எங்க அப்பாவுக்கு 80 வயசு ஆயிடுச்சு மேடம். அதாவது அவரால் நடக்க முடியல. இருந்தாலும் 2 தொன்னை போட்டு நடத்துறேன். என்ன சொல்றேன்னா ரோடு பக்கம் போகாதுன்னா அங்கதான் ஆளுக்கு முன்ன போய் நிக்கிறாரு. காலனி பக்கம் போகாது. அதுக்கு காரணம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு மேடம். அவர் சொல்றது அவங்க வந்து நம்ம அதுல இருந்து வெளியே எப்படி கொண்டு வரணும் அது சொல்லுங்க. இல்ல அவரு யார்கிட்டயாவது பேசணும்னு நினைப்பாரா இருக்கும். அவர் யார்கிட்டயாவது பேசணும் அந்த மாதிரி நினைப்பாரா இருக்கும். அவங்க வீட்டு பக்கத்துலயே ஏதாவது கோயில் மாதிரி இருந்தா கூட அங்க கொஞ்ச நேரம் அவர் உட்கார வச்சா அவங்க வயசு இல்லை கொஞ்சம் பெரிய சின்ன பசங்க அவங்ககிட்டலாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாருன்னா இந்த மாதிரி போறது குறையும். அதாவது மனம் விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆட்கள் ஏற்பாடு செய்யணும். பேசுறதை விட பார்த்தா கூட போதுமானது. சரி, நிகழ்ச்சியோட நிறைவா இருக்கிறோம். நீங்க நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். நேயர்களுக்குன்னா நான் எந்த விஷயத்துலையும் ரொம்ப அவசரம் வேணாம். ஒரு சில காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும்னு நம்ம என்னமோ சொல்லுவாங்கல்ல, புத்தி கேட்டலன்ற மாதிரி நடக்கும். நல்லா தெரியும், இருந்தாலும் மனசு அதையே எதிர்பார்க்கும். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு எந்த வேலையும் கேவலம் இல்லை. எந்த வேலையாக இருந்தாலும் நான் செய்வேன். எந்த படிப்பும் கேவலம் இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, படிப்பு விஷயத்தில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதுதான் அப்படின்னு நினைக்க வேணாம். இது இல்லைன்னா அவ்வளோதான், வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்க வேணாம். உங்களுக்கு மனக்கவலையாக இருந்தால் எந்த நேரமும் நீங்கள் 104 நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். அவங்க பேசுவாங்க. நிறைய டைம் சூசைட் வந்து அந்த 1 செகண்ட் யாரும் பேசாதனால கூட இருக்கும். அந்த 1 செகண்ட் நீங்கள் அந்த 104 நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறலாம். ரெண்டாவது, இந்த வாழ்க்கையில் சாகிறதுக்கு வழி இருக்கும்போது வாழ்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. அது நம்ம அந்த டைம் நமக்கு தெரியறதில்ல. ரெண்டாவது, கூட இருக்கிறவங்க நிறைய டைம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் எந்தவித மனநல பிரச்சனையும் நம்ம சரி பண்ணலாம். மனநல பிரச்சனைக்கு அந்த காலம் மாதிரி யோசிக்க வேணாம். நீங்கள் மந்திரம் போடுங்க, சாமி கும்பிடுங்க, எது வேணால் செய்யுங்க. மனநல மருத்துவரையும் ஒரு தடவை பாருங்கள். அது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எல்லா ஜிஹெச்லேயும் இதற்குண்டான வசதி இருக்குது. நீங்கள் அதுக்குண்டான நீங்கள் போய் பார்த்து வைத்தியம் பண்ணிக்கிட்டால் சரி பண்ணிக்கலாம். இன்னொன்று, இதை போட்டால் லைஃப் லாங் அப்படின்லாம் நினைக்க வேணாம். சாப்பாடு கூட தான் டெய்லி சாப்பிட்றோம். சக்கரை வியாதி வருது, அந்த வியாதி வருதுன்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா? அது மாதிரி தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. அவசரப்பட வேணாம். பொறுமையாக இருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிக்கலாம். ரெண்டாவது, காலத்தை எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்கள் ஒரு முன்னாடியே பிளான் பண்ணால் ஒரு சில விஷயங்களை, அதுவும் மெயினாக ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம பிளான் பண்ணாது தான் முக்கிய காரணம். இன்றைக்கி எந்திரிக்கிறோமா, இன்றைக்கி என்ன வேலை, இதை எப்படி செய்யணும்னு ஒரு காலையில் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டால் கண்டிப்பாக இன்றைக்கி பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாம். அடிக்கடி தேங்க்ஸ் சொல்லுங்கள். எல்லா விஷயத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். கூட இருக்கிறவங்க ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது அவங்கள பாராட்டுங்க,
உங்கள் மனசு எப்பயும் சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றி மேடம், உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி இன்றைக்கி உலக மனநல தினத்தில் நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. நாம் நிறைய விஷயங்கள் பேசணும், நேயர்களும் கேட்டு பயன்பெற்றிருப்பாங்க. உங்களுடைய பணிகள் சிறக்க மருதன்வெள்ளி சமுதாய வானொலியின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க.